பாப்பாவுக்கு தையல் பிரிச்சாச்சு, டாக்டர் கூட்டு வந்து நாளைக்கு மருந்து இதெல்லாம் எழுதியிருக்காங்க. சரியா, திருப்பி 10 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. சரியா, அப்படியே நான் போய் கிரைண்டரை பார்த்துட்டு இது பண்ண நல்லா இருக்கா, பயப்பட வேணான்ட்டாங்க. தண்ணி மட்டும் படாம பார்த்து சொல்லியிருக்காங்க. சரியா, சந்தோஷம் தானே உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட இருங்க. வாங்க, கிரைண்டர் வாங்கணும் நீங்கல்ல, வந்து பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது செட் ஆகுமோ, நீங்க ஏற்கனவே அரைச்ச அனுபவம் உங்களுக்கு தான் இருக்கு. எது வேணுமோ நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இவங்க வந்து மாவு அரைச்சு விற்கிறதுக்கு தான் கேட்குறாங்க. பேர்ல பில் வாங்கிக்கோங்க. சரியா, அந்த ஆலம்பட்டி ரோட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஐக்கோட கண்ணு தெரியாம கோட்டர்ஸ் இருக்கும். இனிமே உங்களுக்கு வியாபாரத்துக்கு பிசினஸ் பண்றதுக்கு கிரைண்டர் வாங்கியாச்சு. இனிமே இதை வச்சு நீங்க உங்க வாழ்வாதாரத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க. வந்தேன் உதவி பண்ணேன்னு போக கூடாது அப்படிங்கிற இதோட முடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் வாழ்வாதாரம். ஏன்னா இன்னைக்கு நான் அவளுக்கு ஆபரேஷன் விட்டு அவன் நல்லா ஆயிட்டான். அடுத்து நீங்க எப்படினாலும் திருப்பி நீங்க அவளை விட்டு நீங்க வியாபாரத்துக்கு போனா மட்டும் தான் பிழைக்க முடியும். உங்களுக்கு வயிறு பிரச்சனைங்கிறீங்க, அவரு பாவம் பார்வை எல்லாம் கஷ்டப்படுறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இங்க வச்சா ஓடுங்கிறது நீங்க சொன்ன நம்பிக்கையில நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இதுல எப்படி முன்னுக்கு வந்து காமிக்கணுங்கிறது அது உங்க கையில இருக்கு. ஆல் தி பெஸ்ட். சரியாக்கா? நம்ம நன்றி. நமக்குள்ள நன்றி என்னைக்குமே சொல்லக்கூடாது. சரியா, எனக்கு இந்த அளவுக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணது கிடையாது. அதாவது ஏதோ உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு ஸ்கேன் எடுக்க முடியலன்னு அன்னைக்கு சொல்லிட்டு அழுதப்போ நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் அதோட விடாம அதுக்கு பிற்பாடு நாங்க பொழைக்கணும், நீங்க யாருக்கிட்டையும் போய் எந்த ஒரு உதவிக்கு நிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து எங்களை வாழ்றதுக்கு வழியை காட்டினீங்க. அதுக்கு நான் ஒரு சாதாரண ஒரு நன்றி கூட சொல்லாம விட்டா எப்படி? அது பையனுக்கு பார்வை கிடையாது, பையனுக்கு உடம்பு ஃபுல்லா பிரச்சனை, மனைவிக்கு உடம்புல பிரச்சனை, பொண்ணுக்கு காதுல பிரச்சனை, பொண்ணுக்கும் வாய் பேச முடியாது. இவ்வளோ கஷ்டத்தின் நடுவில் வாழ்ந்தாலும் அன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு இன்னும் கடவுள் இருக்கு என் பக்கத்துல இருக்க, என்னை பாத்துக்குவார். நீங்க சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கடவுள் ரூபத்துலதான் எனக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதனாலதான் இனிமே நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? இனிமே நான் இருக்கேன் தைரியம். 1000 சொந்த பந்தங்கள் இருந்தாலும் எங்களுக்கு வந்து நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு கூட எங்களுக்கு யாரும் இல்ல. ஆனா இந்த நிலையில எங்களை வந்து காப்பாத்தி இருக்கீங்க. எங்க குழந்தைய மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தையும் சேர்த்து நீங்க காப்பாத்தி இருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. சந்தோஷத்தை வந்து எங்களுக்கு வந்து ஆளாலும் சிரிக்க முடியல, அதை கண்ணீர் மூலமா தான் நாங்க பெரிய விஷயம். இந்த குழந்தைக்காக வேண்டாத ஆளுங்க கிடையாது. கண்டிப்பா இங்கே இருந்து உலகத்துல இருந்து உனக்காக எவ்வளவோ பேர் ப்ரேயர் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் இந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிறக்காக. அவளோட நல்ல அவங்க மனசு, எல்லாரோட நல்ல மனசா இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு வழி காமிச்சிருக்கு. சூப்பரா. அம்மா கை கொடு. அம்மா இனிமே பிசினஸ் பண்ணிடுவாங்களா? நம்பிக்கை உங்களை என்னைக்குமே வழி நடத்தும். உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையோட உங்க மேல நான் அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் உங்களோட கஷ்டங்களோட உங்களோட வழிகளை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுங்கிறத என்னோட ஆசை. இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு உங்களுக்குன்னு நாங்க என்ன பண்ண போறோங்கிறது எங்களுக்கு தெரியல. எனக்கு சரியா, நீங்க கஷ்டப்படுறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும் எனக்குமே தாங்க. இதுல இருந்து ஒரு அரிசி முதல்ல இந்த கையில வாங்கி அரிசி, இதுல மத்த எல்லா உங்களுக்கு மாவுக்கு என்னென்ன தேவையோ இந்த பணத்துல எல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க. திருப்தியோட உங்களுக்கு தரேன். நீங்க வாங்கி அரைக்க ஆரம்பிச்சுட்டு நான் வந்து பாக்குறேன். சரியா? பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் தீனி எல்லாம் இருக்கு. ஓகேவா? சாப்பிடு. வலிக்குதா? வலிக்கலையா? வலிக்கல. சூப்பர். அடிச்சுக்கோ. அடிக்கிறீங்க சந்தோஷமா உனக்கு? கூடாது. சூப்பர். ஓகே. ரெண்டு பேர் வாங்க, உங்க கையால இங்க வாங்க. எனக்கா வாங்க. ஆனா இது உங்க நல்ல மனசு கிடைச்ச உதவி. நீங்களும் உங்க மனைவியுமே சேர்ந்து உங்களாலதான் இது கிடைச்சது. நான் உங்களை வர சொன்னதே அது இல்ல. நீங்க
நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இல்லை உங்களோட உழைப்பு நீங்கள் தான் தொடங்கணும். என்னோட ஆசை எங்களோட ஆசை நீங்கள் நிறைவேற்றுங்க. கை பிடிங்க, கை தட்டுங்க.